ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு தியரம் ப்ரூவ் பண்ணலாம். தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இஃப் ஏ பிலாங்ஸ் டு ஹச் ஸ்டார் பி தென் ஹச் ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஹச் ஸ்டார் பி அண்ட் இஃப் ஏ பிலாங்ஸ் டு பி ஸ்டார் ஹெச் தென் ஏ ஸ்டார் ஹெச் ஈக்குவல் டு பி ஸ்டார் ஹெச். இந்த தியரத்தில் ரெண்டு பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் என்னதுன்னா, ஏ பிலாங்ஸ் டு ஹச் ஸ்டார் பியாக இருந்தது அப்படின்னா ஹச் ஸ்டார் ஏக்க வேல்யூவும் ஹச் ஸ்டார் பிக்க வேல்யூவும் ஈக்குவலாக தான் இருக்கும். தட் இஸ் ஏ பிலாங்ஸ் டு ஹச் ஸ்டார் பி. இதை நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். செகண்ட் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்போஸ் ஏ பிலாங்ஸ் டு பி ஸ்டார் ஹெச் அப்படின்னா ஏ ஸ்டார் ஹெச்சுக்கு வேல்யூவும் பி ஸ்டார் ஹெச்சுக்கு வேல்யூவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் பார்ட்டில் இதை நம்ம அசியூம் பண்ணணும், இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் பாருங்கள், ஏ பிலாங்ஸ் டு ஹச் ஸ்டார் பி. இந்த ஹச் ஸ்டார் பிங்கிறது என்னதுன்னா ரைட்டு கோசெட். ஓகேவா? ஒரு எலிமெண்ட் ரைட்டு கோசெட்டுக்குள்ளாடி இருந்ததுன்னா அந்த எலிமெண்ட்டோட ரைட்டு கோசெட்டுக்கு வேல்யூவும் இந்த வேல்யூவும் ஈக்குவலாக தான் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட். அண்ட் இந்த செகண்ட் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ பிலாங்ஸ் டு பி ஸ்டார் ஹெச் அப்படின்னா இந்த பி ஸ்டார் ஹெச்சுங்கிறது லெஃப்ட் கோசெட். ஸோ ஏ அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இந்த லெஃப்ட் கோசெட்டுக்குள்ளாடி இருந்தது அப்படின்னா ஏ ஸ்டார் ஹெச் இதோட வேல்யூவும் இந்த பி ஸ்டார் ஹெச்சும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதுதான் இந்த செகண்ட் பார்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ப்ரூஃப் பண்ணிடலாம். இதில் நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணும்? ஃபஸ்ட்டாட்டு ஏ பிலாங்ஸ் டு ஹச் ஸ்டார் பிஏ. அண்ட் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய பார்ட்டில் இன் பிட்வீன் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. பட் இங்கே பாருங்கள், பிலாங்ஸ் டு சிம்பிள் இருக்குது. ஸோ நம்ம இந்த பிலாங்ஸ் டு சிம்பிளை ஈக்குவல் டு சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணணும். இதுக்கு நம்ம இங்கே ஒரு ரிசல்ட் யூஸ் பண்ண போகிறோம். எந்த ரிசல்ட்டுனா, சப்போஸ் ஏ பிலாங்ஸ் டு ஹெச் அப்படின்னா இதில் இருந்து ஏ ஸ்டார் ஹெச் இதோட வேல்யூ ஈக்குவல் டு ஹெச் தான். அண்ட் ஆல்சோ ஹச் ஸ்டார் ஏ இதோட வேல்யூவும் ஹெச் தான். இந்த ரிசல்ட்டை பற்றி நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் லாஸ்ட்டாக டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த ரிசல்ட்டை மட்டும்தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி இந்த ரெண்டு பார்ட்டியுமே ப்ரூவ் பண்ணிடலாம். தட் இஸ் ஏ அப்படின்னு ஒரு எலிமெண்ட்டு ஹச்சுக்குள்ளாடி இருந்ததுன்னா, ஹச்சுங்கிறது சப் குரூப். ஓகேவா? ஸோ ஏ அப்படின்னு ஒரு எலிமெண்ட் ஹச்சுக்குள்ளாடி இருந்ததுன்னா ஏ ஸ்டார் ஹெச்சுக்கு வேல்யூ ஈக்குவல் டு அந்த சப் குரூப் ஹச்சாக தான் இருக்கும். தட் இஸ் லெஃப்ட் கோசெட் அதோட வேல்யூ ஹச்சாக தான் இருக்கும். அண்ட் அதே போல் ஹச் ஸ்டார் ஏ இதோட வேல்யூவும் ஈக்குவல் டு அந்த சப் குரூப் ஹச்சாக தான் இருக்கும். இந்த ரெண்டு ரிசல்ட்டில் ஒரு ரிசல்ட்டை ஒரு பார்ட்டில் யூஸ் பண்ணுவோம், இன்னொரு ரிசல்ட்டை அடுத்த பார்ட்டில் யூஸ் பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பாருங்கள், நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது ஹச் ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஹச் ஸ்டார் பி. தட் இஸ் ரைட் கோசெட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ரிசல்ட்டில் உள்ள ரைட்டு கோசெட் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. இதை யூஸ் பண்ணணும். ஓகேவா? தட் இஸ் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். அண்டு செகண்ட் பார்ட்டில் பாருங்கள், ப்ரூஃப் பண்ண வேண்டிய பார்ட்டில் லெஃப்ட் கோசெட் இருக்குது. லெஃப்ட் சைடில் தான் ஏங்கிற எலிமெண்ட் பிங்கிற எலிமெண்ட் இருக்குது. ஹச் ரைட் சைடில் தான் இருக்குது. ஸோ இந்த செகண்ட் பார்ட் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணிட்டா போதும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக இதை நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும்னா இந்த ரைட் சைடில் ஹச் மட்டும் தான் இருக்கணும். பட் இங்கே நமக்கு ஹச்சு கூட அடிஷ்னலாக பியும் இருக்குது. ஸோ பியை ஃபஸ்ட்டாக நம்ம எலிமினேட் பண்ணணும். பி எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்தால் போதும், அதுக்கு பக்கத்தில் பி இன்வர்ஸை கொண்டு வந்துட்டா போதும். பிகாஸ் பி ஸ்டார் பி இன்வர்ஸ் இதோட வேல்யூ ஈக்குவல் டு ஐடென்டிட்டி எலிமெண்ட். எதனாலனா பி இன்வர்ஸுங்கிறது பிங்கிற எலிமெண்ட்டோட இன்வர்ஸ் வேல்யூ. ஓகேவா? ஸோ பி ஸ்டார் பி இன்வர்ஸ்க்கு வேல்யூ ஐடென்டிட்டி எலிமெண்ட் இ அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரைட் சைடில் பி இன்வர்ஸ் கொண்டு வரணும்னா இந்த ரிலேஷனுக்கு ரெண்டு சைடும் பி இன்வர்ஸால் போஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? தட் இஸ் போஸ்ட் மல்டிப்ளை பை பி இன்வர்ஸ். அப்போ இந்த லெஃப்ட் சைடு எப்படி ரெடியூஸ் ஆகும்னா ஏ ஸ்டார் பி இன்வர்ஸாக மாறிடும். பிலாங்ஸ் டு ரைட் சைடு வந்துட்டு ஹச் ஸ்டார் பி இன்வர்ஸ். ஓகே, இப்போ இதில் இந்த பி ஸ்டார் பி இன்வர்ஸ்க்கு பதிலாக இ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். That is A star B inverse belongs to H star E. And Eங்கிறது ஐடென்டிட்டி எலிமெண்ட். ஸோ H star Eக்கு வேல்யூவும் ஹச்சும் ஈக்குவலாக தான் இருக்கும். பிகாஸ் ஐடென்டிட்டி எலிமெண்ட்டை கொண்டு எதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் சேம் வேல்யூ தான் கிடைக்கும். ஓகேவா? தட் இஸ் A star B inverse belongs to H. இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது பாருங்கள். இவ்வளோ சேர்த்து A போல் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரிலேஷன் எப்படி இருக்குதுன்னா A belongs to H அப்படி இருக்குது. இப்போ நம்ம இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஏ பிலாங்ஸ் டு ஹச் அப்படின்னா இதில் இருந்து ஹச் ஸ்டார் ஏக்க வேல்யூ ஈக்குவல் டு ஹச் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஸோ விச் இம்ப்ளைஸ் ஹச் ஸ்டார் ஏக்கு பதிலாக இவ்வளோ வேல்யூ இருக்குது. ஏ ஸ்டார் பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஹச். பட் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய பார்ட் என்னன்னு பாருங்கள். ஹச் ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஹச் ஸ்டார் பி.
ஸோ ஒரு சைடில் ஏ வரணும், இன்னொரு சைடில் பி வரணும். இங்கே லெஃப்ட் சைடில் ஏ அப்படிங்கிற எலிமெண்ட் இருக்குது, பட் பிங்கிற எலிமெண்ட் இல்லை. ஸோ பிங்கிற எலிமெண்ட்டை அடிஷ்னலாக இந்த இக்குவேஷனில் கொண்டு வரணும். ஸோ என்ன செய்யலாம், இந்த இக்குவேஷனில் பியால் போஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடலாம். பிகாஸ் ஹச்சுக்கு ரைட் சைடில் தான் நமக்கு பி வேணும். அப்போ இந்த லெஃப்ட் சைடு எப்படி ரெடியூஸ் ஆயிரும்னா ஹச் ஸ்டார் ஏ ஸ்டார் பி இன்வர்ஸ் இவ்வளோ ஆல்ரெடி இருக்குது. இது கூட ஒரு பியை போஸ்ட் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்டார் பி. இப்போ இதில் லெஃப்ட் சைடில் பாருங்கள், இந்த பி இன்வர்ஸ் ஸ்டார் பி இதுக்கு பதிலாக ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஈயை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ விச் இம்ப்ளைஸ் ஹச் ஸ்டார் ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு இந்த ஹச் ஸ்டார் பி. இப்போ இதில் பாருங்கள் ஏ ஸ்டார் இ இதுக்கு பதிலாக நம்ம ஏ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பிகாஸ் இ வந்துட்டு ஐடென்டிட்டி எலிமெண்ட். ஸோ இந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட்டை கொண்டு எந்த எலிமெண்ட்டு கூட ப்ராடக்ட் பண்ணாலும் இங்கே இருக்கக்கூடிய சேம் எலிமெண்ட்டு தான் கிடைக்கும். விச் இம்ப்ளைஸ் ஹச் ஸ்டார் ஏ ஈக்குவல் டு இந்த ஹச் ஸ்டார் பி. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட். இதே போல் நம்ம செகண்ட் பார்ட் ப்ரூவ் பண்ணிடலாம். நம்ம இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் போஸ்ட் மல்டிப்ளை இல்லையா பண்ணணும், இதே போல் செகண்ட் பார்ட்டில் ப்ரீ மல்டிப்ளை பண்ணணும். இதே போல் செய்தாலே நமக்கு செகண்ட் பார்ட்டில் உள்ள ப்ரூஃபும் கிடச்சிரும். ஓகே, தட் இஸ் இந்த செகண்ட் பார்ட்டில் நம்ம என்ன அஸ்யூம் பண்ணணும்னா ஏ பிலாங்ஸ் டு பி ஸ்டார் ஹச்சுங்கிற இந்த ரிலேஷனை. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் ஏ பிலாங்ஸ் டு பி ஸ்டார் ஹச். இப்போ இதில் இந்த பியை எலிமினேட் பண்ணணும். ஸோ இந்த ரிலேஷனுக்கு ரெண்டு சைடும் பி இன்வர்ஸால் ப்ரீ மல்டிப்ளை பண்ணலாம். தட் இஸ் ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம போஸ்ட் மல்டிப்ளை பண்ணோம் பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு ப்ரீ மல்டிப்ளை பண்ணணும். பிகாஸ் இங்கே தான் பி இருக்குது, இதுக்கு பக்கத்தில் தான் நம்ம பி இன்வர்ஸை கொண்டு வரணும். ஸோ லெஃப்ட் சைடு மல்டிப்ளை பண்ணுறதா ப்ரீ மல்டிப்ளைன்னு சொல்லுவோம், ரைட் சைடுனா போஸ்ட் மல்டிப்ளை. ஓகே, தட் இஸ் ப்ரீ மல்டிப்ளை பை பி இன்வர்ஸ் ஆன் போத் சைடு. அப்போ இந்த ரிலேஷன் எப்படி ரெடியூஸ் ஆயிரும்னா B inverse star A belongs to B inverse star B star H. இப்போ இதில் இந்த B inverse star Bக்கு பதிலாக ஐடென்டிட்டி எலிமெண்ட் E அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ B inverse star A belongs to E star H அப்படின்னு கிடைக்கும். அண்ட் E star Hனா H தான், பிகாஸ் E வந்துட்டு ஐடென்டிட்டி எலிமெண்ட். ஸோ B inverse star A belongs to H அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை இவ்வளவும் சேர்த்து நம்ம ஏ போல் கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஏ பிலாங்ஸ் டு ஹச் இப்படி இருக்குதா. ஸோ இங்கே வந்துட்டு இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய பார்ட்டில் பாருங்கள், இது வந்துட்டு லெஃப்ட் கோசெட். லெஃப்ட் சைடில் தான் கான்ஸ்டன்ட் ஏபி இருக்குது, ரைட் சைடு வந்துட்டு அந்த சப் குரூப் ஹச் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டில் நம்ம வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட் இதை யூஸ் பண்ணிக்கணும். இதில் தான் லெஃப்ட் சைடில் கான்ஸ்டன்ட் இருக்குது, ரைட் சைடில் ஹச் இருக்குது. என்ன ப்ரூஃப் பண்ணணுமோ அதுக்கு தேவையான ரிசல்ட்டை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட் ரிசல்ட் படி நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஏ பிலாங்ஸ் டு ஹச் அப்படின்னா ஏ ஸ்டார் ஹச்சுக்கு வேல்யூ ஈக்குவல் டு ஹச் தான். ஓகே, இங்கே ஏக்கு பதிலாக இவ்வளோ வேல்யூ இருக்குதா. ஸோ ஃபஸ்ட் இவ்வளோ வேல்யூ எழுதிக்கலாம். தட் இஸ் பி இன்வர்ஸ் ஸ்டார் ஏ ஸ்டார் ஹச் ஈக்குவல் டு ஹச். பட் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய பார்ட்டில் என்ன இருக்குதுன்னா ஏ ஸ்டார் ஹெச் ஈக்குவல் டு பி ஸ்டார் ஹெச். ஒரு சைடில் ஏ இருக்குது, இன்னொரு சைடில் பி இருக்குது. அதுவும் லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. ஓகேவா? தட் இஸ் லெஃப்ட் கோசெட். பட் இங்கே வந்துட்டு ஏ லெஃப்ட் சைடில் இருக்குது, ஆனால் பி இல்லை. ஸோ பியை வந்துட்டு இந்த ரைட் சைடில் நம்ம கொண்டு வரணும், இங்கே ஃபஸ்ட்டாக கொண்டு வரணும். ஸோ இந்த இக்குவேஷனுக்கு ரெண்டு சைடும் பியால் ப்ரீ மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? தட் இஸ் ப்ரீ மல்டிப்ளை பை பி ஆன் போத் சைடு. அப்போ இந்த இக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைடு எப்படி மாறிடும்னா பி ஸ்டார் பி இன்வர்ஸ் ஸ்டார் ஏ ஸ்டார் ஹெச். தட் இஸ் லெஃப்ட் சைடு இவ்வளோ வேல்யூக்கு முன்னாடி கொண்டு பியால் ப்ராடக்ட் பண்ணணும். இங்கே வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் ஸ்டார்னால இங்கே நம்ம ப்ராடக்ட்டுக்கு பதிலாக ஸ்டார் போட்டிருக்கிறோம். ஓகேவா? ஈக்குவல் டு பி ஸ்டார் ஹெச். இப்போ இதில் இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், பி ஸ்டார் பி இன்வர்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பதிலாக ஐடென்டிட்டி எலிமெண்ட் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ விச் இம்ப்ளைஸ் இ ஸ்டார் A star H equal to B star H. And again இதில் E star Aக்கு பதிலாக A அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பிகாஸ் E வந்துட்டு ஐடென்டிட்டி எலிமெண்ட். ஸோ இந்த இக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகிறோம்னா A star H equal to B star H. இதுதான் செகண்ட் பார்ட். ஓகே.